வேறு வீச்சு வலை புது வலை இன்றைக்கி தான் வீச போகிறோம். ஒழுங்காக வீசுவானான்னு தெரியல, வீசி பார்ப்போம் மீன் வருதானு. பெரிய மீன்லாம் கிடக்குது, கேட் ஃபிஷ்ஷு கெண்டெல்லாம் நிறைய கிடக்குது. இப்போ தான் தண்ணியை திறந்து விட்டு அடைச்சாங்க, பார்ப்போம் மீன் வருதானு. எங்கடா 3 பங்கா பிரிக்கின்றா, எங்கடா பிரிச்சிட்டியா? கலகிட்டடா, எவ்வளோ பறக்குதே. ஆனால் மீன் இருக்கா என்னன்னு தெரிலையே. வெண்டுதா இருக்குடா. ஐயோ தெறிக்க விட போகிறாங்க நீங்கள். மீன் முரட்டு மீனாக வர போதுங்க. போயிருக்கு இன்னும் அடியில் போலையாடா. வெண்டுதுடா, இல்லடா. வரப்போதுங்க பெரிய கேட் பீஸ் வரப்போதுங்க. இவன் தான் சொன்னான் கேட் பீஸ் நிறையா தெரியுதுன்னு. அதை தான் சாப்பிட மாட்டோம், அதான் ஒரு பிரச்சனை. முள்ளு கூட கடந்து வரப்போகுது. வெண்டுதா பார்த்து இல்லடா, முதல்ல இதில் வந்துருப்பு. ஐயோ முறை அடிச்சு வருதுடா, ஒன்றத்தையும் காணும். பயங்கரமான மீன் கேட் பீஸ்லாம் காணும். சிலேபி இறால் கிடையாது எங்கடா? ஐயோ இறால் கடந்துச்சாங்க, இறால் போயிடுச்சு. சின்ன சிலேபி குட்டிகள். ஒரு சிலேபி 2 சிலேபி வச்சு 3 4 சிலேபி, பெரிய சிலேபி ஒரு 3 மாட்டி கிடக்குது. ஆள் கடந்து கிடச்சான்னு கிடச்சிட போகுது. இதை எடுத்துகிட்டு மறு வீச்சில் பார்ப்போம். முதல் வீச்சில் பிடிக்கப்பட்ட மீன்கள் இங்கே பாருங்க. இதான் சிலேபி தான் பிடிச்சிருக்கேன், சின்ன சிலேபி. இறால் வந்துச்சா, அது பாதியில் ஓடிடுச்சு. மற்றபடி பார்ப்போம். இன்னும் மறு வீச்சிலலாம் கெண்டை வர வாய்ப்பு இருக்குது பாருங்க. இது சரியான 4-5 ஜேசிபி வச்சுன்னு அணைக்கி மண் அணைக்கிறதுக்காண்டி பார்ப்போம் அடுத்த வீச்சில்.